إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது உயிரிலும் மேலான இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை அர்-ரஹீக்குல் மக்தூம் என்ற நூலில் இருந்து பார்த்து வருகின்றோம். மக்கா வெற்றியோடு தொடர்புடைய செய்திகளை நாம் இறுதியாக பார்த்தோம். மக்காவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செயல்பாடுகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்கா வெற்றியின் போது 19 நாட்கள் மக்காவிலே தங்கியிருந்தார்கள். அக்காலகட்டத்தில் மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துரைத்தார்கள். அதன் சட்டதிட்டங்களை மக்களுக்கு விளக்கினார்கள். மக்களுக்கு நேர்வழி மற்றும் இறையச்சத்தை போதித்தார்கள். ஹரமின் எல்லைகளில் அடையாள கம்பங்களை புதுப்பிக்கும் பணியை ஹுஸாஅ வம்சத்தினரான அபு உசைதுக்கு அல்லாஹ்வின் தூதர் வழங்கினார்கள். அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கட்டளைப்படி அவற்றை செய்து முடித்தார். மேலும் இஸ்லாமிய அழைப்பு பணிக்காகவும் சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்த சிலைகளை உடைத்தெறிவதற்காகவும் தோழர்களின் குழுக்களை அனுப்பினார்கள். அவை அனைத்தும் உடைத்து நொறுக்கப்பட்டன. நபி அவர்களின் அறிவிப்பாளர் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டவர்கள் தங்கள் வீடுகளில் உள்ள சிலைகளை உடைத்தெறிய வேண்டும் என்று அறிவித்துக் கொண்டிருந்தார். தௌஹீத், ஏகத்துவம் நிலைநாட்டப்படுகிறது. அதேபோன்று படைப்பிரிவுகளும் குழுக்களும். நஹ்லா என்ற இடத்தில் உஸ்ஸா என்ற சிலை இருந்தது. இதுவே குறைஷிகளுடைய சிலைகளில் மகத்துவம் மிக்கதாக இருந்தது. ஷைபான் கிளைனர் அந்த சிலையின் பூசாரிகளாக இருந்தார்கள். மக்காவில் வெற்றி பணிகள் முடிந்து முழு அமைதி நிலவிய பிறகு ஹிஜ்ரி 8 ரமலான் மாதம் முடிய 5 நாட்கள் எஞ்சியிருக்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அவர்களை 30 வீரர்களோடு அந்த சிலையை உடைத்தெறிவதற்காக அனுப்பினார்கள். அதை உடைத்து வந்த ஹாலிதிடம் ஏதாவது அங்கு கண்டீர்களா என்று நபி அவர்கள் கேட்க, அவர் நான் எதையும் காணவில்லை என்று சொன்னார். அப்படியானால் நீ அதனை சரியாக உடைக்கவில்லை, திரும்பச் சென்று அதை உடைத்து வா என்று அனுப்பி வைத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்பேச்சை கேட்டு வெகுண்டெழுந்த ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அவர்கள் வாளை உருவியவாறு தனது தோழர்களோடு உஸ்ஸாவை நோக்கி பறந்தார்கள். அச்சிலை அருகே சென்றவுடன் தலைவிரி கோலமாக நிர்வாண நிலையில் கருத்த பெண் உருவம் ஒன்று ஹாலித் ரலியல்லாஹு அவர்களை நோக்கி வந்தது. அங்குள்ள பூசாரி உஸ்ஸாவின் பெயரை கூறி சப்தமிட்டு அழைத்தான். ஹாலித் ரலியல்லாஹு அவர்கள் தன் முன் தோன்றிய உருவத்தை 2ஆக பிளந்தார். பிறகு நபி அவரிடம் திரும்பி வந்து நடந்த நிகழ்ச்சியை விவரித்தார். ஆம், அதுதான் உஸ்ஸா. இனி உங்கள் ஊர்களில் யாரும் அதனை வணங்குவதிலிருந்து, அதாவது உங்கள் ஊர்களில் யாரும் அதனை வணங்குவதிலிருந்து அது நிராசை அடைந்து விட்டது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதேபோன்று இரண்டாவதாக மக்காவின் வடகிழக்கே 150 கிலோமீட்டர் தொலைவில் ருஹாத் என்னும் இடத்தில் ஹுதைல் கிளைனர் வணங்கக்கூடிய சுவா என்ற சிலை இருந்தது. அதனை உடைக்கும்படி ரமலான் மாதத்தில் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பினார்கள். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள் சிலை அருகே வந்தவுடன் அதன் பூசாரி, நீ எதற்கு வந்துள்ளாய் என வினவினான். இச்சிலையை உடைத்து வர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டுள்ளார்கள் என அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள் பதில் கூறினார்கள். அதற்கு அவன், உன்னால் அது முடியாது என்று வீராப்பு பேசினான். அமர் ரலியல்லாஹு அவர்கள், ஏன் முடியாது என்றார். உன்னால் அதனை நெருங்கவே முடியாது என்றான். எனவே அவர் கேட்கிறார், இன்னுமா வழிகேட்டில் வீழ்ந்து கிடக்கின்றாய், உனக்கென்ன கேடு, அது கேட்குமா, அதனால் பார்க்கத்தான் முடியுமா என்று கூறியவாறு சிலை அருகே வந்து அதனை அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள் உடைத்து தள்ளினார்கள். அந்த கோயிலையும் அங்குள்ள உண்டியலையும் உடைத்து பார்க்கும்படி தோழர்களுக்கு கட்டளையிட்டார். ஆயினும் எதுவுமே கிடைக்கவில்லை. இப்பொழுது உன் கருத்தென்ன என்று பூசாரியிடம் அமர் ரலியல்லாஹு அவர்கள் வினவ, நான் அல்லாஹ்விடம் சரணடைந்தேன், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் என்று அவர் கூறினார். மூன்றாவது படைப்பிரிவு, குதைத் என்ற ஊர் அருகே முஷல்லல் என்ற இடத்தில் மனாத் எனும் சிலை இருந்தது. அதனை அவுஸ், ஹஸ்ரஜ், ஹஸ்ஸான் மற்றும் சில குலத்தவர்கள் வணங்கி கொண்டிருந்தார்கள். அதனை இடித்து வர ஸஅத் இப்னு ஸைத் அஷ்ஹலி ரலியல்லாஹு அன்ஹு என்பவருடைய தலைமையில் 20 பேர் கொண்ட படையை இதே மாதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பினார்கள். ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கு சென்றபோது அங்குள்ள பூசாரி, நீ எந்த நோக்கத்தில் வந்திருக்கின்றாய் என்று வினவ, மனாத்தை உடைக்க வந்துள்ளேன் என்று பதிலளித்தார். நீ விரும்பியதை செய்து கொள் என அந்த பூசாரி கூற, ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அந்த சிலை அருகே வந்தபோது கருநிற பெண் ஒருத்தி தலைவிரி கோலமாக மார்பில் அடித்து கொண்டு வெளியேறி வந்தாள். அதை கண்ட பூசாரி, மனாத்தே, நீ உன்னை காப்பாற்றிக்கொள், இதோ உனது எதிரிகள் உன்னை ஒழித்து கட்ட வந்துவிட்டனர் என கூக்குரலிட ஸஅத் ரலியல்லாஹு அவர்கள் அச்சிலையை வெட்டி சாய்த்தார். அங்கும் அந்த உண்டியல்களில் எதுவும் காணப்படவில்லை. நான்காவது படைப்பிரிவு, உஸ்ஸா சிலையை உடைத்துவிட்டு திரும்பிய ஹாலித் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஜுதைமா சமூகத்தாரை சேர்ந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் பக்கம் அவர்களை மார்க்கத்தின் பக்கம் அழைக்கும் மற்றொரு பணியை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்கினார்கள். அதே ஆண்டு ஷவ்வால் மாதம் 350 தோழர்களோடு புறப்பட்ட அப்படையில் முஹாஜிர்களும் அன்சாரிகளும் சுலைம் கூட்டத்தினரும் கலந்திருந்தார்கள். ஜுதைமா கூட்டத்தாரை அணுகி இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளும்படி கூறியதும் அம்மக்கள் இஸ்லாத்தை ஏற்று முஸ்லிமாக மாறினோம் என்று கூறத் தெரியாமல் மதம் மாறினோம் என்று கூறினார்கள். அப்ப இதை தவறாக புரிந்து கொண்ட ஹாலித் இப்னு வலீத் அவர்களில் சிலரை கொன்றுவிட்டு மற்றும் சிலரை சிறைபிடித்து ஒவ்வொரு கைதிகளையும் படை வீரர்களிடம் ஒப்படைத்தார்கள். அங்கு தங்கியிருக்கும் போது ஒரு நாள் ஒவ்வொரு படை வீரரும் தங்களுடைய கைதிகளை கொன்று விடுக என ஹாலித் கட்டளை பிறப்பிக்கிறார்கள். அப்படையில் பங்கு கொண்ட மூத்த நபித்தோழர்களான இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் எவ்வாறு அவ்வாறு சொன்னபோது கொலை செய்வதற்கு அவர்கள் மறுப்பு தெரிவித்தார்கள். அப்ப இந்த விஷயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எட்டிய போது, அல்லாஹ்வே, ஹாலித் செய்துவிட்ட இக்காரியத்தில் நான் விலகிக் கொள்கிறேன் என இருமுறை நபி அவர்கள் வருத்தமாக கூறினார்கள் என்ற செய்தி புகாரி, முஸ்லிம் போன்ற கிரந்தங்களிலே பதிவாக இருக்கிறது. படையில் கலந்திருந்த சுலைம் கூட்டத்தார் மட்டும் தளபதி ஹாலித் ஆணைக்கிணங்க கைதிகளை கொன்றுவிட்டனர். கொல்லப்பட்டவர்களின் சொந்தங்களும் தியத் வழங்குவதற்காக நபி அவர்கள் என்ன செய்யறாங்க, அனுப்பி வைக்கிறாங்க. அந்த கொல்லப்பட்டவருடைய சொந்தங்களுக்கு அதற்குரிய தியத்தை வழங்குவதற்காக ரசூலுல்லாஹ் அலி ரலியல்லாஹு அவர்களை அனுப்பி வைத்தார்கள். இந்த பிரச்சனையில அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்களுக்கும் ஹாலித் இப்னு வலீத் அவர்கள் பேச்சு முற்றியது. அது வாக்குவாதமாக மாறியது. இதனை அறிந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள், ஹாலிதே, கொஞ்சம் பொறுங்கள், எனது தோழர்களை விட்டுவிடுங்கள். அல்லாஹ் மீது ஆணையாக, உஹது மலை தங்கமாக மாறி அதனை முழுவதும் அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் செலவு செய்தாலும் அவர்கள் ஒரு காலை அல்லது மாலை அல்லாஹ்வின் பாதையில் சென்ற நன்மை உம்மால் அடைய முடியாது என்று கூறினார்கள் என்ற செய்தியை புகாரியிலே பார்க்கிறோம். எனவே அதில் மற்றொரு ரிவாயத்தில் பார்க்கிறோம், ஒரு கையளவு நீங்கள் என்ன செய்வது,
அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த தர்மத்துக்கு ஈடாகாத என்ற ரிவாயத்துக்களையும் பார்க்கிறோம். இதுதான் மக்கா வெற்றியின் சுருக்கமான வரலாறு. இந்த போர் முஸ்லிம்களுக்கு நிரந்தர வெற்றியை நிர்ணயித்தது மட்டுமல்லாமல் இந்த மாபெரும் போராட்டம் இறை நிராகரிப்புடைய கோட்டையை சுவடு தெரியாமல் நிர்மூலமாக்கியது. அரபு தீபகற்பத்தில் இறை நிராகரிப்பின் வாடையை வீசாமல் அழித்தொழித்து விட்டது. முழு அரபு உலகமே முஸ்லிம்களுக்கும் முஷ்ரிக்குகளுக்கும் இடையே நடைபெற்று வந்த போர்களின் முடிவை ஆவலோடு எதிர்நோக்கி கொண்டிருந்தது. ஏனெனில் ஹரமை நிச்சயமாக சத்தியவாதிகள் உண்மையாளர்கள் மட்டுமே கைப்பற்ற முடியும் என்பதை நன்றாக அவர்கள் அறிந்திருந்தார்கள். கஅபாவை அழிப்பதற்கு யானைப்படையுடன் வந்த அப்ரஹாவையும் அவனது படையினரையும் அடையாளம் தெரியாது சின்னாபின்னமாக்கி, அதாவது தின்னப்பட்ட வைக்கோலை போன்று அவர்கள் வீழ்ந்தார்கள். அந்த வரலாற்றை அறிந்து வைத்திருந்தார்கள். இப்ப சத்தியத்தில் உள்ளவர்கள் மட்டுமே கஅபாவை வெற்றி கொள்ள முடியும் என்ற உறுதியான நம்பிக்கையை கடந்த 50 ஆண்டு காலமாக அவர்களின் உள்ளத்தில் என்ன செய்திருந்தது? இந்த வரலாறு வேறு ஒன்றை செய்திருந்தது. இது மட்டுமல்லாமல் இதற்கு முன்னர் ஏற்பட்ட ஹுதைபியா சமாதான ஒப்பந்தம் மகத்தான மக்கா வெற்றியின் தொடக்கமாக அமைந்தது. இந்த ஒப்பந்தத்துக்கு பிறகு மக்கள் நிம்மதியாக வாழ்ந்து பழைய உறவுகளை புதுப்பித்து மெருகேற்றிக் கொண்டிருந்தார்கள். இஸ்லாமிய மார்க்கத்தை மற்றவர்களுக்கும் எடுத்து விளக்கி கூறிக்கொண்டிருந்தார்கள். அதனை பற்றி தங்களிடையேயும் கருத்து பரிமாற்றம் செய்து கொண்டிருந்தார்கள். இந்நாள் வரை மக்காவில் திரைமறைவில் இஸ்லாமிய நெறியை கடைபிடித்து வாழ்ந்த முஸ்லீம்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதை ஒளிவு மறைவின்றி வெளிப்படுத்தி கொண்டதோடு மற்றவர்களையும் மார்க்கத்தின் பக்கம் அழைக்க பெரும்பாலானவர்கள் இஸ்லாமிய பூங்காவிற்குள் இன்முகத்தோடு நுழைந்தார்கள். இதுவரை நடந்த போர்களில் முஸ்லிம் படையினர் எண்ணிக்கை 3000-4000 தாண்டாத நிலை. ஆனால் ஹுதைபியா ஒப்பந்தத்துக்கு பிறகு நடந்த அந்த மக்கா வெற்றியை பொறுத்தவரையில அதாவது 10,000 வீரர்கள் கலந்து கொண்டார்கள். இப்போர் மக்களின் அறிவு கண்களை திறந்தது. இஸ்லாத்தை ஏற்பதற்கு குறுக்கிட்ட தடைகளை எல்லாம் அது தகர்த்தெறிந்தது. எனவே ஹுதைபியாவுக்கு பிறகு அவ்வளவு மக்கள் என்ன செய்திருக்கிறாங்க, இஸ்லாத்தில் நுழைந்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் இதிலே விளங்கலாம். அரபு தீபகற்பத்தில் முழு அளவில் அரபு உலகத்தை அரசியல் மற்றும் மார்க்க ரீதியாக தங்களது கட்டுப்பாட்டில் முஸ்லிம்கள் கொண்டு வந்தார்கள். ஹுதைபியா ஒப்பந்தத்துக்கு பிறகு ஏற்பட்ட முஸ்லிம்களுக்கு அந்த சாதகமான சூழ்நிலை என்பது இம்மகத்தான வெற்றியால் முழுமை பெற்றது. இதன் பிறகு ஏற்பட்ட கால நிலைமைகள் அனைத்தும் முஸ்லிம்களுக்கு சாதகமாகவே அமைந்திருந்தன. அங்கு அனைத்தை முஸ்லிம்கள் தங்களது முழு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார்கள். முஸ்லிம்களின் நட்பண்புகளால் கவரப்பட்ட ஏனைய அரபு அந்த கோத்திரத்தினர் வம்சத்தினர் இஸ்லாத்தில் இணைய ஆர்வம் காட்டினார்கள். அதிலிருந்து தடுத்து வந்த தீய சக்திகளும் அழிந்து விட்டதால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது அவர்களுக்கு மிக எளிதாக இருந்தது. அவர்களும் நபித்தோழர்களோடு சேர்ந்து அழிந்து விட்டதால் அவர்களை நபித்தோழர்கள் என்ன செய்து விட்டால் அந்த இஸ்லாத்துக்கு எதிராக இருந்தவர்களை அழித்துவிட்ட காரணத்தால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது அவர்களுக்கு எளிதாக இருந்தது. எனவே அவர்களும் அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் நபித்தோழர்களோடு சேர்ந்து இஸ்லாத்தை பரப்புவதற்காக புறப்பட்டார்கள். இந்த அழைப்பு பணிக்காக வரும் அந்த 2 ஆண்டுகள் அவர்களுக்கு முறையான ஒரு பயிற்சி அதற்காக அவர்களுக்கு அளிக்கப்பட்டது. எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறு அதாவது நல்ல செய்திகள், முஸ்லிம்களுடைய உள்ளங்களை எல்லாம் குளிரச் செய்கின்ற செய்திகள், மக்கா வெற்றியை தொடர்ந்துள்ள இந்த நிகழ்வுகளை நாம் படிக்கின்ற போது ஒவ்வொரு முஸ்லிமுடைய உள்ளத்தையும் சந்தோஷத்தில் ஆழ்த்தக்கூடிய செய்திகளாக இவைகள் இருக்கின்றன. அருமையான சகோதரர்களே, இப்போது 3ஆம் கட்டம், அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வின் கடைசி கட்டம். இஸ்லாமிய அழைப்பு பணி ஏறக்குறைய 20 ஆண்டு காலமாக சந்தித்த சிரமங்கள், இன்னல்கள், துன்பங்கள், மோதல்கள், போர்கள் ஆகிய அனைத்துக்கு பிறகு ஏற்பட்ட அழகிய பின்விளைவுகள் தான் இக்காலகட்டத்தினுடைய முக்கிய அம்சங்கள்.
இந்த மக்கா வெற்றிக்கு பிறகு அரபுலகமே முற்றிலும் மாற்றம் கண்டது. அரபிய தீபகற்பத்தின் எதிர்காலமே தெளிவான வெளிச்சத்தை நோக்கி அது வெற்றி நடைபோட்டுக் கொண்டிருந்தது. மக்கா வெற்றிக்கு முன், மக்கா வெற்றிக்கு பிறகு என்று இந்த மக்கா வெற்றி என்பது ஒரு வரலாற்று அடித்தளமாக மாறியது. குறைஷிகள் தான் அரபு மக்களுக்கு மார்க்க வழிகாட்டல்களாக விளங்கினார்கள். சிலைகளை புறம் தள்ளிவிட்டு இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டது அரபிய தீபகற்பத்தில் சிலை வணக்கம் அதாவது வேரோடு பிடுங்கி எறியப்பட்டு ஒளிந்து விட்டது என்பதற்கு ஒரு மாபெரும் சான்றாக இருந்தது. இந்த காலகட்டத்தை நாம் இரண்டாக பிரிக்கலாம். தியாகங்களும் போர்களும், அதே போன்று பல குடும்பத்தினர் கூட்டம் கூட்டமாக இஸ்லாமிய மார்க்கத்தில் இணைதல். இந்த ஒவ்வொன்றும் ஒன்றோடு பின்னி பிணைந்ததாக இருந்தாலும் இவற்றை வேறுபடுத்தி காட்ட முதலாக போர்களை பற்றி பேச இருக்கிறோம். ஏனெனில் இதற்கு முன்னால் போரை பற்றியே நாம் அதிகம் அலசி இருக்கிறோம். அதனால் தொடர்ந்து போரை பற்றி பேசுவதே பொருத்தமானதாக இருக்கும். என் அருமையான சகோதரர்களே, ஹுனைன் யுத்தம், கஸ்வத் ஹுனைன், மக்கா வெற்றி அரபிகள் யாரும் எதிர்பாராத ஒரு நிகழ்ச்சி. இதனை கண்ணுற்ற அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் எல்லாம் பயப்பட ஆரம்பிக்கிறார்கள். அவர்களால் அதனை தடுத்து நிறுத்த முடியாததால் பெரும்பாலான மக்கள் பணிந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். எனினும் கர்வமும் வம்பும் முரட்டு குணமும் கொண்ட சமூகத்தவர்கள் அடிபணிய மறுத்தார்கள். இவர்களில் அதாவது ஹவாஸின், சகீஃப் கோத்திரத்தினர் முன்னிலை வகித்தார்கள். இவர்களோடு கைஸ், ஐலான் கோத்திரத்தை சார்ந்த நசர், அதே போன்று ஜுஷம், சாத் இப்னு பக்ர் ஆகிய குடும்பத்தினரும் ஹிலால் குடும்பத்தை சேர்ந்த சிலரும் இதிலே சேர்ந்து கொண்டார்கள். அப்ப முஸ்லீம்கள் வெற்றியை ஏற்பது இந்த கோஷங்களுக்கு மானப்பிரச்சனையாக இருந்தது. முஸ்லீம்களுடைய வெற்றியை ஏற்பது இவர்களுக்கு ஒரு மானப்பிரச்சனையாக இருந்தது. கண்ணிய குறைவாக இவர்களுக்கு தென்படவே இவர்கள் முஸ்லீம்கள் மீது தாக்குதல் தொடுக்க மாலிக் இப்னு அவுஃப் என்பவனின் தலைமையில் ஒன்று சேர்கிறார்கள். அவுத்தாஸின் எதிரிகள் முஸ்லீம்களிடம் சண்டையிடுவதற்கு படை வீரர்களை மாலிக் இப்னு அவுஸ் ஒன்று திரட்டினான். அவன் படை வீரர்கள் அனைவரும் அதே போன்று பொருட்கள், செல்வங்கள், மனைவி மக்கள் அனைத்துடனும் போர்க்களத்துக்கு வந்து வீரதீரமாக போரிட வேண்டும் என அவன் ஆணையிட்டான். அவ்வாறே அனைவரும் அவுத்தாஸுக்கு வந்தார்கள். அவுத்தாஸ் என்பது ஹுனைன் அருகில் ஹவாஸின் அந்த கிளைஞர் அவனோட வசிப்பிடத்துக்கு அருகில் உள்ள ஒரு பள்ளத்தாக்கு. ஹுனைன் என்பது தில் மஜாஸ் என்ற ஊரின் அண்மையில் உள்ள ஒரு பள்ளத்தாக்கு. இங்கிருந்து அரஃபா வழியாக ஏறக்குறைய 10 மைல் தொலைவில் தான் மக்கா இருக்கிறது. எனவே ஹுனைன் வேறு, அவுத்தாஸ் வேறு என்பதை ஃபத்ஹுல் பாரிலே பார்க்கலாம். சரி, போர் தளபதியின் முடிவுக்கு போர்கள அவர்களுடைய நிபுணர்கள் எதிர்ப்பு. அதாவது மக்கள் அவுத்தாஸை அடைந்தவுடன் தங்கள் தளபதியிடம் ஒன்று கூடினார்கள். எதிரிகள் ஒன்று கூடுகிறார்கள். அவர்களில் துரைத் என்ற பெயருடைய போரில் நல்ல அனுபவம் உள்ள ஒருவன் இருந்தான். அவன் வாலிபத்தில் வலிமை மிக்க போர் வீரனாக விளங்கியவன். தற்போது போர் பற்றிய ஆலோசனை வழங்குவதற்காக படையோடு வந்திருந்தான். அவனுக்கு கண் பார்வை குறைந்திருந்தது. அவன் மக்களிடம் தற்போது எந்த பள்ளத்தாக்குக்கு வந்திருக்கிறோம் என்று வினவினான். போது சொன்னார்கள், அவுத்தாஸ் வந்துள்ளோம் என மக்கள் கூறினார்கள். அப்ப இது குதிரைகள் பறந்து போரிட ஏதுவான இடம், கரடுமுரடான உயர்ந்த மலைப்பகுதியும் அல்ல, மிகவும் மிருதுவான தாழ்ந்த தரைப்பகுதியும் அல்ல. ஆகவே இது பொருத்தமான இடமே. ஆயினும் நான் குழந்தைகளின் அழுகுரலையும் ஆடு மாடு கழுதை போன்றவற்றின் சப்தங்களையுமே கேட்கிறேன். அவை இங்கு ஏன் வந்தன என கேட்டான். தளபதி மாலிக் இப்னு அவுஃப் தான் போர் வீரர்கள் அனைவரும் தங்களது மனைவி மக்கள் கால்நடைகள் செல்வங்கள் அனைத்துடனும் போர்க்களம் வரும்படி கட்டளையிட்டிருந்தார் என மக்கள் கூறினார்கள். துரை மாலிக்கை வரவழைத்து, ஏன் இவ்வாறு செய்தாய்
என்று விளக்கம் கேட்க, ஒவ்வொரு படை வீரன் பின்னணியிலும் இவர்கள் இருந்தால்தான் குடும்பத்தையும் பொருளையும் பாதுகாக்க தீவிரமாக போரிடுவார்கள் என்றான் தளபதி மாலிக். அதற்கு துரைத் சொல்கிறான், துரைத் ஆட்டு இடையணை அல்லாஹ் மீது ஆணையாக ஒருவன் தோற்று புறமுதுகிட்டு ஓட ஆரம்பித்தால் இதுதான் அவனை தடுத்து திரும்ப போர்க்களத்துக்கு கொண்டு வரும். சரி, இப்போரில் உனக்கு வெற்றி கிடைத்தால் அதில் ஒரு வீரனின் ஈட்டி மற்றும் வாளால் தான் அது கிடைக்க முடியும். உனக்கு தோல்வி ஏற்பட்டால் அதில் உன் குடும்பத்தினர் முன்னே இழிவடைவதாகும். உனது செல்வங்களை எல்லாம் இழந்து நிற்கதியாகி விடுவாய் என எச்சரித்துவிட்டு சில குடும்பத்தினரையும் தலைவர்களையும் அவன் குறிப்பாக விசாரித்தான். அதன் பிறகு மாலிக்கிடம், ஹவாஸின் கிளைஞரின் குழந்தைகளை போர் மைதானத்தில் நேரடியாக பங்கு கொள்ள வைப்பது முறையான செயல் அல்ல, பயன் தரத்தக்கதுமல்ல. குடும்பங்களை பாதுகாப்பான உயரமான இடங்களில் இருக்கவை. அதன் பிறகு குதிரை மீது அமர்ந்து மதம் மாறிய இந்த எதிரிகளிடம் போரிடு. உனக்கு வெற்றி கிடைத்தால் குடும்பத்தினரும் உன்னிடம் வந்து சேர்ந்து விடுவார்கள். நீ தோல்வியை தழுவினால் அது உன்னோடு முடிந்துவிடும். உனது குடும்பமும் பொருளும் எதிரிகளிடமிருந்து காப்பாற்றப்படுவார்கள் என்றான். ஆனால் துரைதுடைய இந்த ஆலோசனையை தளபதியான மாலிக் நிராகரித்து விட்டான். மேலும், நீ சொல்வது போல் அல்லாஹ்வின் மீது ஆணையாக ஒருபோதும் செய்ய முடியாது. நீ கிழடாகிவிட்டாய், உனது அறிவுக்கும் வயசாகிவிட்டது. அல்லாஹ்வின் மீது ஆணையாக இந்த ஹவாஸின் கிளைஞர் எனக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவ்வாறு செய்யாவிட்டால் இந்த கூர்மையான வாளின் மீது வீழ்வேன், அது என் முதுகிலிருந்து வெளியேறட்டும் என்றான். இப்போரில் துரைதுக்கு பெரும் புகழும் கிடைத்து விடுவதை அவன் வெறுத்தான். அந்த காரணம் அதனாலதான் அந்த ஆலோசனை ஏற்பதற்கும் என்ன செய்யறான், மறுக்கிறான். வெறுத்தன் காரணம் அவன் இவ்வாறு சொன்னான். இதனை கேட்ட ஹவாஸின் சமூகத்தார், நாம் உனக்கு கட்டுப்படுகிறோம், கீழ்ப்படுகிறோம் என்றனர். இப்ப துரைத் கவலையோடு, இந்த நாளை பற்றி நான் என்ன சொல்ல முடியும், இதில் நான் கலந்து கொள்ளவும் இல்லை, விலகி போகவும் இல்லை என்றான். மாலிக் முஸ்லிம்களின் பலத்தை அறிய ஒற்றர்களை அனுப்பியிருந்தான். அவர்களோ முஸ்லிம்களின் நிலைகளை அறிந்து முகம் சிவந்து நரம்புகள் புடைக்க முகம் இருள் கௌவ திரும்பி வந்தார்கள். மாலிக் பதறிப்போய், உங்களுக்கு என்ன கேடு, உங்களுக்கு என்ன நிகழ்ந்தது என்றான். அல்லாஹ் மீது ஆணையாக கருப்பும் வெண்மையும் கலந்த குதிரைகள் மீது வெண்மை நிற வீரர்களை கண்டோம். அதனை கண்ட எங்கள் உடலில் ஏற்பட்ட மாற்றங்களை எங்களால் கட்டுப்படுத்த இயலவில்லை என்று அவர்கள் கூறினர். அதேபோன்று நபி அவர்களுடைய உளவாளி, எதிரிகள் புறப்பட்டு விட்ட செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எட்டியது. அபூ ஹஜ்ரத் அல் அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம், நீங்கள் எதிரிகளுடன் கலந்து அங்குள்ள நிலைகளை முழுவதுமாக அறிந்து வந்து என்னிடம் தெரிவியுங்கள் என நபி அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். அவ்வாறே அவரும் என்ன செய்தார், அவரும் அங்கு சென்றார். மக்காவிலிருந்து ஹுனைனை நோக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 8 ஷவ்வால் மாதம் சனிக்கிழமை பிறை 6 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 12,000 வீரர்களோடு மக்காவிலிருந்து ஹுனைனை நோக்கி புறப்பட்டார்கள். இதில் 10,000 வீரர்கள் மதீனாவிலிருந்து வந்தவர்கள், மீதம் 2,000 வீரர்கள் மக்காவாசிகள். இவர்களில் பெரும்பாலானவர்கள் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றவர்கள். மேலும் சஃபான் இப்னு உமையாவிடமிருந்து 100 கவச ஆடைகளை இரவலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். மக்காவில் அத்தாப் இப்னு உஸைத் ரலியல்லாஹு என்பவரை தனது பிரதிநிதியாக நபி அவர்கள் நியமித்தார்கள். மக்காவுக்குள் வந்து சரியாக 19வது நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுனைன் நோக்கி புறப்படுகிறார்கள். அங்கு மாலை குதிரை வீரர் ஒருவர் வந்து, நான் மலை மீது ஏறி பார்த்தேன். அப்போது அந்த ஹவாஸின் கிளையினர் தங்கள் குடும்பங்கள் செல்வங்களோடு ஹுனைனில் குழுமியிருக்கிறார்கள் என்று கூறினார். இதனை செவியேற்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இன்ஷா அல்லாஹ் நாளை அவை முஸ்லீம்களின் கனீமத்து பொருளாகிவிடும் என புன்னகை ததும்ப கூறினார்கள். அன்றிரவு படையின் பாதுகாப்புக்கு அனஸ் இப்னு அபூ மர்சத் அல் கனவி ரலியல்லாஹு அன்ஹு பொறுப்பேற்றார். சுனன் அபூ தாவூதில் வரக்கூடிய செய்தி. ஹுனைனை நோக்கி செல்லும் வழியில் முஸ்லிம்கள் பசுமையான மிகப்பெரிய இலந்தை மரம் ஒன்றை கண்டார்கள். அம்மரத்தை ஜாத்துல் அன்வாத் என்று அரபிகள் அழைத்தார்கள். அக்காலத்தில் அதில் தங்களது வாட்களை தொங்க விடுவார்கள்.
அங்கு தங்கி பிராணிகளை பலியிடுவார்கள். தங்கள் சிலை வழிபாடுகளுக்கு அதை பாக்கியம் பொருந்திய ஒன்றாக அவர்கள் கருதி வந்தார்கள். அந்த மரத்தை பார்த்தவுடன் படையில் இருந்த சிலர், அல்லாஹ்வின் தூதரே, முஷ்ரிக்குகளுக்கு ஜாத் அன்வாத் இருப்பதை போன்று எங்களுக்கும் ஒரு ஜாத் அன்வாத்தை ஏற்படுத்தி தாருங்கள் என்றார்கள். அப்போது நபி அவர்கள், அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன், முஹம்மதின் ஆத்மா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக அவர்களுக்கு கடவுள்கள் இருப்பது போன்று எங்களுக்கும் ஒரு கடவுளை ஏற்படுத்தி தாருங்கள் என்று மூசா அலைஹிஸ்ஸலாமிடம் அவரது கூட்டத்தினர் கேட்டது போலல்லவா கேட்கிறீர்கள்? நிச்சயமாக நீங்கள் அறியாத கூட்டத்தினர்கள். இதுதான் சென்று போனவர்களின் வழிமுறையாகும். உங்களுக்கு முன் சென்றவர்களின் வழிமுறைகளையே நிச்சயமாக நீங்களும் பின்பற்றுவீர்கள் என்று எச்சரித்தார்கள் என்ற செய்தி முஸ்னத் அஹ்மத், ஜாமி திர்மிதி போன்ற நூட்களில் இடம்பெறுகிறது. மற்றும் படையில் உள்ள சிலர் படையினர் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதை பார்த்து இன்றைய தினம் நம்மை யாராலும் வெல்ல முடியாது என்று கூறினார்கள். சிலரின் இந்த கூற்று நபி அவர்களுக்கு மிகுந்த வருத்தத்தை அளித்தது. நறுமையான சகோதரர்களே, முஸ்லீம்கள் திடீரென்று தாக்கப்படுகிறார்கள். ஷவ்வால் மாதம் பிறை 10 செவ்வாய் மாலை புதன் இரவு இஸ்லாமிய படை ஹுனைன் வந்து அடைகிறது. முஸ்லீம்களுக்கு முன்னதாகவே மாலிக் இப்னு அவுஃப் தனது படையுடன் அங்கு வந்து ஹுனைன் பள்ளத்தாக்கு முழுவதும் அவன் நிறுத்தி வைத்து விட்டான். மேலும் நன்கு அம்பெறிவதில் தேர்ச்சி பெற்ற வீரர்களை பதுங்கு குழிகளிலும் நெருக்கமான வளைவுகளிலும் முக்கிய நுழைவிடங்களிலும் பாதைகளின் ஓரங்களிலும் தங்க வைத்து விட்டான். முஸ்லீம்கள் தங்களுக்கு எதிரில் வந்தவுடன் முதலில் அம்புகளால் அவர்களை தாக்க வேண்டும், பிறகு அவர்கள் மீது பாய்ந்து நேருக்கு நேராக தாக்க வேண்டும் என்று அவன் கட்டளையிட்டிருந்தான். அதிகாலை நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களது படையை தயார் செய்து அவற்றுக்குரிய சிறிய பெரிய கொடிகளை வீரர்களுக்கு வழங்கினார்கள். அதிகாலையில் சற்று மங்கலான நேரத்தில் முஸ்லிம்கள் ஹுனைன் பள்ளத்தாக்கினுள் நுழைய ஆரம்பித்தார்கள். ஹுனைன் பள்ளத்தாக்கில் எதிரிகள் மறைந்திருப்பதை முஸ்லிம்கள் அறவே அறிந்திருக்கவில்லை. திடீரென எதிரிகள் அவர்களை நோக்கி அம்புகளை எறிந்தார்கள். பிறகு எதிரிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரே பாய்ச்சலாக பாய்ந்து முஸ்லிம்களை தாக்கினார்கள். இந்த திடீர் தாக்குதலை எதிர்பாராத முஸ்லிம்கள் சமாளிக்க முடியாமல் அங்கும் இங்குமாக ஓட ஆரம்பிக்கிறார்கள். இது மிகப்பெரிய தோல்வியாக அமைந்தது. புதிதாக இஸ்லாத்தை ஏற்றிருந்த அபூ சுஃபியான் இப்னு ஹர்ப் இக்காட்சியை பார்த்து, இவர்கள் செங்கடல் வரை ஓடிக்கொண்டே இருப்பார்கள் போல் தெரிகிறது என்றார். மேலும் ஜபலா இப்னு ஹன்பல் அல்லது ஹலதா இப்னு ஹன்பல் என்பவன், பாருங்கள், இன்று சூனியம் பொய்யாகிவிட்டது என்று ஓலமிட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளத்தாக்கின் வலப்புறமாக ஒதுங்கிக் கொண்டு, மக்களே, என் பக்கம் பாருங்கள், நான் அல்லாஹ்வின் தூதர், நான் தான் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் என்று அழைத்தார்கள். இந்த இக்கட்டான நிலையில் முஹாஜிர்கள் மற்றும் அன்சாரிகளில் வெகு குறைவானவர்களே அல்லாஹ்வுடைய தூதரோடு இருந்தார்கள். இவர்கள் 9 நபர்கள் என இப்னு இஸ்ஹாக் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள். இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் 12 நபர்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் கீழ்காணும் அஹமத் மற்றும் முஸ்தத்ரக் ஹாக்கிமில் இடம்பெற்றிருக்கும் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுடைய அறிவிப்பில் வந்திருக்கும் எண்ணிக்கையே சரியானது. அதாவது எண்ணிக்கை, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், ஹுனைன் போரிலே நானும் நபி அவர்களோடு இருந்தேன். நபி அவர்களை விட்டுவிட்டு மக்கள் ஓடிவிட்ட நிலையில் முஹாஜிர் மற்றும் அன்சாரிகளை சேர்ந்த 80 நபர்கள் மட்டும் நபி அவர்களோடு உறுதியாக இருந்தார்கள், புறமுதுகு காட்டி ஓடவில்லை என்று குறிப்பிடுகிறார். 12,000 பேர் கொண்ட படை, சுப்ஹானல்லாஹ். மேலும் இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், ஹுனைன் சண்டையின் போது மக்கள் எல்லாம் புறமுதுகு காட்டி ஓடினார்கள். அன்றைய தினத்தில் ஏறக்குறைய நாங்கள் 100 நபர்களுக்கு குறைவாகவே அல்லாஹ்வுடைய தூதரோடு இருந்தோம். ஜாமி திர்மிதி. இந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிகரற்ற வீரம் வெளிப்பட்டது. அவர்கள் சொன்னார்கள், அன நபியுன் லா கதிப், நானே நபியாவேன், அதில் எந்த பொய்யும் இல்லை. நான் அப்துல் முத்தலிபின் மகனாவேன், அனபுனு அப்துல் முத்தலிப் என்று கூறிக்கொண்டே தங்களது கோவேறு கழுதை எதிரிகளை நோக்கி ஓட்டினார்கள். எனினும் நபி அவர்கள் விரைந்து முன்னேறி விடாமல் இருக்க அபூ சுஃபியான் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு அவர்கள் கோவேறு கழுதையின் கடிவாளத்தை பிடித்து கொண்டார்கள்.
அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அதன் இருக்கையை பிடித்து கொண்டார்கள். இதன் பிறகு நபி அவர்கள் கோவேறு கழுதிலிருந்து கீழே இறங்கி, அல்லாஹுவே உனது உதவியை இறக்குவாயாக என்று பிரார்த்தித்தார்கள். முஸ்லிம்கள் களம் திரும்புகிறார்கள். போர் உக்கிரமம் அடைகிறது. இப்ப மக்களை சப்தமிட்டு அழைக்கும்படி நபி அவர்கள் அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கு பணிக்கிறார்கள். அவர் உரத்த குரலுடையவராக இருந்தார். இதை பற்றி அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நான் மிக உயர்ந்த சப்தத்தில் ஐன அஸ்ஹாபு சமுரா, சமுரா மரத்தோழர்கள் எங்கே என்று அழைத்தேன். எனது சப்தத்தை கேட்டவுடன் மாடு தனது கன்றை நோக்கி ஓடி வருவது போன்று தோழர்கள் ஓடி வந்தார்கள். எனது அழைப்புக்கு யா லெப்பைக் யா லெப்பைக் ஆஜராகிவிட்டோம் என்று பதிலளித்தார்கள் என்ற செய்தி முஸ்லிமிலே பதிவாகிறது. சிலர் வேகமாக ஓடிக்கொண்டிருந்த தனது ஒட்டகத்தை திருப்ப முயன்று அது முடியாமல் ஆன போது அதிலிருந்து தங்களது ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு கீழே குதித்து சப்தம் வந்த திசையை நோக்கி ஓடி வந்தார்கள். இவ்வாறு புதிதாக 100 நபர்கள் அல்லாஹ்வின் தூதரோடு ஒன்று சேர்கிறார்கள். எதிரியை நோக்கி முன்னேறி சண்டையிட ஆரம்பிக்கின்றார்கள். பின்பு அன்சாரிகளே என்று கூவி அழைக்கப்பட்டது. குறிப்பாக ஹாரிஸ் இப்னு ஹஸ்ரஜ் கிளையினரை கூவி அழைக்கப்பட்டது. இவ்வாறு ஒன்றன் பின் ஒன்றாக முஸ்லிம்களை அழைக்க எல்லோரும் மைதானத்தில் ஒன்று சேர்ந்து வருகிறார்கள். அந்த இரு தரப்பினருக்கும் இடையில் கடுமையான போர் நிகழ்கிறது. நபி அவர்கள் இப்போதுதான் போர் சூடு பிடிக்கிறது என்று கூறி பூமியிலிருந்து ஒரு பிடி மண்ணை எடுத்து முகங்கள் எல்லாம் நாசமாகட்டும் என்று கூறி எதிரிகளை நோக்கி வீசி எறிந்தார்கள். அங்கிருந்த எதிரிகள் அனைவரின் கண்களிலும் அல்லாஹ் இந்த மண்ணை பரப்பிவிட்டான். எதிரிகளின் வேகம் தணிந்து போரில் அவர்கள் பின்வாங்க ஆரம்பித்தார்கள். அல்லாஹ்வுடைய உதவி எப்படி வருகிறது? சுப்ஹானல்லாஹ். எவ்வளவுதான் படையின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தாலும் என்ன செய்துவிடக்கூடாது, அந்த எண்ணிக்கையெல்லாம் ஏமாற்றிவிடக்கூடாது என்பது இந்த ஹுனைன் போரினுடைய முக்கியமான ஒரு பாடம். எதிரிகள் தோல்வி அடைகிறார்கள். நபி அவர்கள் கைப்பிடி மண்ணை வீசிய சில நிமிடங்களிலே எதிரிகள் மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கிறார்கள். முஸ்லிம்களின் எதிர் தாக்குதலால் சகீஃப் கிளையினர் மட்டும் 70 நபர்கள், அந்த சகீஃப் கிளையினரில் 70 பேர் கொல்லப்படுகிறார்கள். எதிரிகள் தாங்கள் கொண்டு வந்த உடைமைகளை எல்லாம் விட்டுவிட்டு போர் மைதானத்தில் ஓட்டம் பிடிக்கிறார்கள். அவர்கள் கொண்டு வந்திருந்த ஆயுதங்கள், பொருட்கள் அனைத்தையும் முஸ்லிம்கள் ஒன்று சேர்க்கிறார்கள். முஸ்லிம்களுக்கு கிடைத்த இந்த வெற்றியை பற்றி தான் அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். பல போர்க்களங்களில் உங்கள் தொகை குறைவாயிருந்தும் நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்திருக்கிறான். எனினும் ஹுனைன் போர் அன்று உங்களை பெருமையில் ஆழ்த்தி கொண்டிருந்த உங்களுடைய அதிகமான மக்கள் தொகை உங்களுக்கு எந்த பலனும் அளிக்கவில்லை. பூமி இவ்வளவு விசாலமாக இருந்தும் அது சமயம் அது உங்களுக்கு மிக நெருக்கமாகிவிட்டது. அன்று நீங்கள் புறம் காட்டி ஓடவும் தலைப்பட்டீர்கள். இதன் பிறகு அல்லாஹ் தன்னுடைய தூதர் மீதும் மூமின்கள் மீதும் தன்னுடைய அமைதியை அளித்து அருள் புரிந்தான். உங்கள் கண்ணுக்கு தெரியாத ஒரு படையையும் உங்களுக்கு உதவியாக இறக்கி வைத்து நிராகரிப்பாளர்களை வேதனை செய்தான். இதுதான் நிராகரிப்பாளர்களுக்குரிய கூலியாகும். குர்ஆன் 9வது அத்தியாயம் சூரத் தௌபா 25-26 ஆகிய வசனங்கள். எதிரிகளை விரட்டுதல். போரில் தோல்வி கண்ட எதிரிகள் பல பக்கங்களிலும் சிதறி ஓட ஆரம்பிக்கிறார்கள். ஒரு பிரிவினர் தாய்ஃபை நோக்கி ஓடுகிறார்கள். வேறொரு பிரிவினர் நஹலா என்ற ஊரை நோக்கி ஓடுகிறார்கள். மற்றும் ஒரு பிரிவினர் அவுத்தாஸை நோக்கி ஓடுகிறார்கள். இதைத் தொடர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிரிகளை விரட்டி பிடிப்பதற்கு முதலில் அவுத்தாஸை நோக்கி ஒரு படையை அனுப்பினார்கள். அதற்கு அபு ஆமிர் அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தலைமையேற்றார்கள். அங்கு இரு தரப்புக்கும் இடையில் சிறு மோதல் ஏற்பட்டது. அதிலும் எதிரிகள் தோல்வியடைந்து ஓடிவிட்டார்கள். இந்த மோதலில் தலைவராயிருந்த அபு ஆமிர் அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்படுகிறார்கள். முஸ்லிம்களின் குதிரை வீரர்களில் ஒரு பிரிவினர் நஹ்லாவை நோக்கி ஓடிய முஷ்ரிக்குகளை விரட்டிச் செல்கிறார்கள். அவர்களுக்கிடையும் சிறு மோதல் ஏற்பட்டது. இந்த சண்டையில் துரைத் இப்னு சிம்மாவை ரபியா இப்னு ருபை ரலியல்லாஹு அவர்கள் கொள்கிறார்கள். இப்போரில் தோற்ற பெரும்பாலான முஷ்ரிக்குகள் தாய்ஃபை நோக்கித்தான் ஓடினார்கள். எனவே கனிமத்து பொருட்களை ஒழுங்குபடுத்தி ஒன்று சேர்த்து வைத்துவிட்டு தாய்ஃபை நோக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படையோடு பயணமானார்கள். கனிமத்து பொருட்கள். அவை போரில் முஸ்லிம்களுக்கு ஏராளமான கனிமத்து பொருட்கள் கிடைத்தன. 6000 அடிமைகள்,
24,000 ஒட்டகங்கள், 40,000க்கும் அதிகமான ஆடுகள், 4,000 ஊகியா அந்த வெள்ளிகள் ஆகியவை கனிமத்தாக வெற்றி பொருளாக கிடைத்தன. நபி அவர்கள் இவற்றை ஒன்று சேர்த்து ஜெரானா என்ற இடத்தில் வைத்து அதற்கு மஸ்ஊத் இப்னு அம்ர் கிஃபாரியை பாதுகாப்பாக நியமிக்கிறாங்க. தாயிப் சென்று திரும்பிய பிறகுதான் இவற்றை நபி அவர்கள் பங்கிட்டார்கள். சிறை பிடிக்கப்பட்டவர்களில் ஷீமா பின்த் ஹாரிஸ் அல் சஅதியா என்ற பெண்ணும் இருந்தார். இவர் நபி ஸல்லல்லாஹு அவர்களின் பால்குடி சகோதரி ஆவார். இவரை நபி அவரிடம் அழைத்து வரப்பட்ட போது அப்பெண்மணி அல்லாஹ்வின் தூதரிடம் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டார். நபி அவர்களின் ஒரு அடையாளத்தை கொண்டு அப்பெண்மணி இன்னார்தான் என்பதை அறிந்து கொண்டார்கள். அவரை சங்கை செய்து தனது போர்வையை விரித்து அமர வைத்தார்கள். அவருக்கு உதவி செய்து அவரது கூட்டத்தார்களிடமே அனுப்பி வைத்தார்கள். தாயிஃப் போர். இப்போர் உண்மையில் ஹுனைன் போரின் ஒரு தொடராகும். ஹவாஸின் அதேபோன்று சகீஃப் கிளையினரில் தோல்வியடைந்த அதிகமானவர்கள் தங்களின் தளபதி மாலிக் இப்னு அவுஃபோடு தாயிஃபில் அடைக்கலம் புகுந்தார்கள். முதலில் 1000 வீரர்களோடு ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு நபி அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். பிறகு நஹ்லா அல் யமானியா கர்னுல் மனாசில் அந்த வழியாக தாயிஃபுக்கு பயணமானார்கள். அங்கு சென்று மாலிக் இப்னு அவுஃபுக்கு சொந்தமான பெரும் கோட்டை ஒன்றிருந்தது. நபி அவர்கள் அதை உடைக்கும்படி கட்டளையிடுகிறார்கள். தாயிஃபின் கோட்டையில் எதிரிகள் அடைகலம் புகுந்திருந்தார்கள். நபி அவர்கள் அந்த கோட்டையை சுற்றி முற்றுகையிடுகிறார்கள். இம்முற்றுகை பல நாட்கள், அதாவது 40 நாட்களாக நீடித்தது என்று சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய ஒரு அறிவிப்பில் இருந்து தெரிய வருகிறது. ஆனால் வரலாற்று ஆசிரியர் இதுக்கு மாற்றமாக சொல்கிறார்கள். சிலர் 20 நாட்கள் என்கிறார்கள், சிலர் 10க்கும் மேற்பட்ட நாட்கள் என்கிறார்கள், சிலர்கள் 18 நாட்கள் என்கிறார்கள், சிலர்கள் 15 நாட்கள் என்கிறார்கள் என்ற செய்திகள் ஃபத்துஹுல் பாரில் இடம்பெறுகிறது. இக்காலகட்டத்தில் இரு தரப்பிலிருந்தும் அம்பு, ஈட்டி ஆகியவற்றால் தாக்குதல்கள் நடந்தன. முதலில் எதிரிகளிடமிருந்து அம்புகளால் கடுமையான தாக்குதல் நடந்தது. முஸ்லிம்களில் பலருக்கு இதில் பலத்த காயம் ஏற்பட்டது. 12 முஸ்லிம்கள் கொல்லப்பட்டார்கள். இதனால் முஸ்லிம்கள் தங்களது முகாம்களை மாற்றி உயரமான இடத்துக்கு சென்று விட்டார்கள். அதாவது இன்று தாயிஃபின் பெரிய மஸ்ஜித் இருக்கும் இடத்தில் தங்களது முகாம்களை அமைத்து கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஞ்சரி கருவிகள் மூலமாக கற்களை எறிந்து கோட்டை சுவர்ல பெரும் ஓட்டையை ஏற்படுத்தினார்கள். முஸ்லிம்கள் மரப்பலகைகளால் செய்யப்பட்ட பீரங்கி போன்ற குழாய்களில் புகுந்து கொண்டு கோட்டை சுவரை நோக்கி நெருங்கினார்கள். எதிரிகள் பழுக்க காய்ச்சப்பட்ட இரும்பு கொக்கிகளை கொண்டு மேலிருந்து முஸ்லிம்களை தாக்கினார்கள். இதனால் மரக்குழாய்களிலிருந்து முஸ்லிம்கள் வெளியேறினார்கள். அப்போது எதிரிகள் முஸ்லிம்களை நோக்கி அம்புகளை எறிந்தார்கள். அதில் முஸ்லிம்கள் பலர் கொல்லப்பட்டார்கள். இதைத் தொடர்ந்து எதிரிகளை பணி வைப்பதற்காக போர் தந்திரம் என்ற முறையில் மற்றொரு வழியையும் நபி அவர்கள் கையாண்டார்கள். அங்கிருந்த திராட்சை கொடிகளை எல்லாம் வெட்டி வீழ்த்துமாறு கட்டளையிட்டார்கள். முஸ்லிம்களும் அவ்வாறு செய்தார்கள். இதை பார்த்த சகீஃப் கிளையினர் தூது அனுப்பி அல்லாஹ்வுக்காகவும் உறவுக்காகவும் அவ்வாறு செய்ய வேண்டாம் என்று வேண்டினார்கள். நபி அவர்களும் அதை விட்டுவிட்டார்கள். யார் கோட்டையிலிருந்து வெளியேறி எங்களிடம் வந்து சேர்ந்து விடுவாரோ அவர் அடிமைப்படுத்தப்பட மாட்டார் என்று அறிவிக்கும்படி நபி அவர்கள் கட்டளையிட்டார்கள். இந்த அறிவிப்பை கேட்டு எதிரிகளில் 23 பேர் சரணடைந்தார்கள். புகாரில் வரக்கூடிய செய்தி. அந்த பிரசித்தி பெற்ற அபூ பக்ராவும் அதில் ஒருவர். இவர் நீர் இறைக்கும் அந்த கப்பியின் மூலமாக கயிற்றில் கீழே இறங்கி வந்தார். இதற்கு அரபியில் பக்ரா என்று சொல்லப்படும். இதனால் நபி அவர்கள் இவருக்கு அபூ பக்ரா என்று புனைப்பெயரிட்டார்கள். வந்தவர்கள் அனைவரும் அவர்களையும் உரிமையிட்டார்கள். அவர்கள் ஒவ்வொருவரையும் முஸ்லீம்கள் ஒருவர் பொறுப்பேற்கும்படி செய்தார்கள். இச்சம்பவத்தை கண்ட எதிரிகள் மனச்சங்கடத்துக்கு உள்ளானார்கள். இவ்வாறு முற்றுகையின் காலம் நீண்டு கொண்டே சென்றது. கோட்டையை வெல்வது மிகச் சிரமமாக இருந்தது. எதிரிகளின் அம்பு மற்றும் இரும்பு கொக்கிகளில் அவர்கள் தாக்குதலால் முஸ்லிம்களுக்கு பெருத்த சேதம் ஏற்பட்டது. ஓராண்டுக்கு முற்றுகையை தாக்கு பிடிக்கும் அளவுக்கு கோட்டை வாசிகள் முழு தயாரிப்போடு இருந்தார்கள். இதனால் நபி அவர்கள் நௌஃபல் இப்னு முஆவியாவிடம் ஆலோசனை செய்தார்கள். அவர் கூறிய கருத்து என்னவென்றால், இவர்கள் பொந்திலுள்ள நாயை போன்றவர்கள், நீங்கள் அதை பிடிக்க வேண்டும் என்று நிலையாக நின்றால் பிடித்து விடலாம், அதை விட்டு செல்வதால் உங்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காது. அப்போ நௌஃபலுடைய இந்த ஆலோசனை கேட்ட நபி அவர்கள் திரும்பி சென்று விடலாம் என்று முடிவு செய்கிறார்கள். உமரை அழைத்து இன்ஷா அல்லாஹ் நாளை நாம் திரும்ப இருக்கிறோம் என்று மக்களுக்கு அறிவிக்கும்படி கூறினார்கள். கோட்டையை வெற்றி கொள்ளாமல் நாம் எப்படி திரும்புவது என்று முஸ்லிம்கள் கேட்டார்கள்.
இப்பேச்சு அல்லாஹ்வுடைய தூதருடைய காதுகளுக்கு எட்டியவுடன் சரி நாளைக்கு போரிடுங்கள் என்று கூறினார்கள். மக்கள் மறுநாள் போருக்கு சென்றபோது கடினமான காயம் அவர்களுக்கு ஏற்பட்டது. அன்று மாலையில் நாளை நாம் திரும்பி சென்று விடலாம் என்று அறிவிப்பு செய்தார்கள். மக்கள் அதை கேட்டு சந்தோஷமடைந்து புறப்படுவதற்கு தயாரானார்கள். இதை பார்த்து நபி அவர்கள் சிரித்தார்கள். மக்கள் பயணமானவுடன் பின்வரும் துஆவை ஓதும்படி நபி அவர்கள் கூறினார்கள். திரும்புகிறோம், ஆயிபூன் தாயிபூன் பாவமீழ்ச்சி கோருகிறோம், ஆபிதூன் இறை வணக்கம் செய்கிறோம், ஹாமிதூன் எங்கள் இறைவனையே புகழ்கிறோம். அருமையான சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் இவ்வாறு சிலர் அல்லாஹ்வின் தூதரை இந்த சகீஃப் கிளைஞருக்கு எதிராக பிரார்த்தியுங்கள் என்று கூறினார்கள். ஆனால் நபி அவர்கள் அல்லாஹ்வை சகீஃப் கிளைஞருக்கு நேர் வழி காட்டுவாயாக, அவர்களை என்னிடம் வரச் செய்வாயாக என்றுதான் துஆ செய்தார்கள். எனவே இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு வகுப்பில் இதனுடைய தொடரை பார்ப்போம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். وآخر الدعوة الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.